ஆசிரியர்களும் பிரின்சிபால் அவங்க எல்லாரும் வந்து இது தடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு ரேக்கிங்கிற கொடுமை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது, இவ்வளோ மோசமாக போயிருந்திருக்காது. சினிமாவும் அதுக்கு உடந்தை. சினிமா வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பல சினிமாக்கள் இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் நிறையா வந்துருக்கும். அது முதல்ல அரை மணி நேரம் காலேஜுக்கு போயிட்டா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அது என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஊரில் சின்ன ஊர்லேருந்து வர்ற பையனுக்கு இப்போ நம்ம காலேஜுக்கு போனால் இப்படிலாம் பண்ணணும் போல இருக்குது, பண்ணலாம் போல இருக்குது, பண்ணணும் போல இருக்குன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு மனசில் உதிச்சதுக்கு காரணம் அந்த மாதிரி சினிமா தான். பின்னால் அதை வந்து அது தப்புன்னு சொல்லி போட்டுட்டு அதை இது பண்ணுறதுக்கெலாம் நிறையா பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் அது முதல்ல அரை மணி நேரத்தில் அவனுக்கு மைண்டில் பதியறது மாறாது. காலேஜ் போனால் இந்த மாதிரி கிண்டல் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரேக்கிங்கிறது ஒரு டெலிகேட் சமாச்சாரம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது சில பேருக்கு அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ரேக் பண்ண தெரியாது. ஆனால் என்ன பண்ண அடிக்க ஆரம்பித்தான். ரேக்கிங்னா அடிக்கிறதுன்ற அளவுக்கு போயிடுச்சு.